வணக்கம். பிளான் வித் பார்த்தா நேயர்களே, நிறைய பேருக்கு இப்ப என்னன்னா மார்க்கெட் பீக்கா இருக்கு, என்கிட்ட லம்சமா பணம் இருக்கு, எங்க முதலீடு பண்றது, இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்காங்க. இதுக்கு நம்ம விடை வேணுமா அப்படின்னா, விடை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்டுக்கணும், ஒவ்வொருத்தரும் நீங்க என்ன கேட்டுக்கணும், நான் எவ்வளவு அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் இந்த நேரத்துல மார்க்கெட்ல, அது ஒரு கேள்வி கேட்கணும். ரெண்டாவது கேள்வி, என்னுடைய முதலீடு இப்போ ஒரு வருடத்துக்கான முதலீடா, 5 வருஷத்துக்கான முதலீடா, 10 வருஷத்துக்கான முதலீடா, இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஏன்னா ஒரு முதலீடுன்றது வரும்போது நீங்க எவ்வளவு நாள் யூ ஆர் கோயிங் டு ஸ்டே இன்வெஸ்டட் அண்ட் வாட் டைப் ஆஃப் ரிஸ்க் யூ கேன் ஏபிள் டேக், வாட் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் யூ வில் டேக், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே வரணும். பட் பரவாயில்ல, நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு சராசரியா ஒரு முதலீட்டாளர் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் மிஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாக்குறாங்க. நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாங்க, சார் என்கிட்ட சும்மா பணம் இருக்கு, ஒரு 20 லட்சம், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படி கேட்கறாங்க. யார் கேட்கறாங்கன்னா ஹை நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வெல்த்தி இன்வெஸ்டர்ஸா இருக்காங்க, அவங்களும் அப்படிதான் கேட்கறாங்க. சராசரியா இன்வெஸ்ட் இருக்காங்க, 2-3 லட்சம் இருக்கு, எதனாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னா, எதனாவது ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்ல. The moment you lose your focus, your earnings is going to get impacted. அப்போ earnings impact ஆகாம இருக்கக்கூடாது, நம்ம கிளாரிட்டி இருக்கணும் முதலீடு பண்றதுக்கு. இப்போ நிறைய பேர் போட்டுட்டே இருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்ல, நான் லம்சமா இன்வெஸ்ட் பண்றேன், ஏதாவது முதலீடு ஐடியா கொடுங்க அப்படின்றீங்க. இந்த ஐடியா கொடுக்குறேன், இப்ப நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களோட ஐடியா. இதை நான் சொல்ற டேட்டாவை நீங்க நாங்க எக்ஸல் ஷீட்ல கொடுக்குறோம், அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்க லிங்க் கொடுக்க சொல்றேன், அந்த லிங்க்ல பாருங்க. இது உங்களுக்கு தெரியலன்னா நீங்க காமன் டொமைன் சர்ச்ல இது டேட்டா வச்சு நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வர என்ன பேச போறோம்னா, எந்தெந்த ஃபண்ட்ஸ் அதிகமான கேஷ் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அதுல முதலீடு பண்ணலாம். இதுதான் நம்மளோட ஐடியா பண்றோம். ஏன்னா இப்போ என்னோட ரிஸ்க் ஃபேக்டர் பயப்படுறேன், நான் மார்க்கெட் ஜாஸ்தியா இருக்குமோ அப்படின்ற பயப்படுறேன். இதே 1.5 வருஷமா பயந்துட்டு இருக்கோம். மார்க்கெட் பீக்கா இருக்கு, மார்க்கெட் 66லயும் மக்கள் சொன்னாங்க மார்க்கெட் பீக்கா இருக்கு, மார்க்கெட் எனி டைம் இட் வில் கரெக்ட்ன்றாங்க. இப்போ 82 வந்தாலும் பீப்புள் சே எனி டைம் மார்க்கெட் வில் கரெக்ட். அப்போ 15,000 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. டிரான்ஸ்லேட் அரௌண்ட் 20-22% மார்க்கெட் ஏறின அப்புறம் இதே திருப்பி பேசிட்டு இருக்கு. அப்போ 66ல மிஸ் பண்ணவங்களுக்கு இப்போ 82லயும் மிஸ் பண்ற சூழ்நிலை இருக்கு. அப்போ நீங்க முதலீடு பண்ணணும்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் இப்போ பார்க்கலாம். ஒண்ணு, இப்போ நீங்க பயப்படுறீங்க மார்க்கெட்னா இந்த ரெண்டு ஃபண்ட்ஸை பாருங்க. டைனமிக் அசெட் அலோகேஷன், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ், இந்த ரெண்டு ஃபண்ட்ஸை பாருங்க. டைனமிக் அசெட் அலோகேஷன் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல மாற்றுவாங்க. ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கமாடிட்டிஸ் சில்வர் கோல்டு எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அவங்க டெட்ல இருப்பாங்க, இல்ல ஈக்விட்டில இருப்பாங்க, இல்ல கேஷ், இது மூணுக்குள்ள மாறி மாறி வந்திருப்பாங்க. ஸோ டெட் அண்ட் கேஷ் க்ளோசர் டு ஒன், அந்த ஈக்விட்டி ஆர் டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இப்போ முதலீடு பண்றோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பார்க்கலாம்னா, எந்த ஃபண்டு அதிக அளவுல கேஷ் வச்சிருக்கிறாங்க அந்த ஃபண்ட்ல நம்ம முதலீடு பண்ணலாம். இப்போ அப்போ முதலீடு பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த மார்க்கெட் டவுன் சைட் ஆகும், ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். திடீர்னு ஆல் ஆஃப் சடன் மார்க்கெட் டேர்ன் அரௌண்ட் ஆகும்போது இவங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கோவிட்லயே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அப்போ அந்த பீரியட்ல மார்க்கெட்ல எடில்வைஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல என்ன பண்ணாங்க, கேஷ் கட் பண்ணி கோவிடுக்கு முன்னாடி ஒரு 43-44% தான் ஈக்விட்டி வச்சிருந்தாங்க, நிறைய கேப் இருந்து. மார்க்கெட் கரெக்டா என்ன பண்ணாங்க, அவங்களோட ஈக்விட்டி பொசிஷன் அப்படியே மாற்றி 67% கிட்டத்தட்ட ஈக்விட்டிக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த 1 இயர் ரேலி பாத்தீங்கன்னா ஈல்ட்லெஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்லாம் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது இப்போ நீ கிளியரா ஒரு கிளாரிட்டி எடுக்கணும். கேஷ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, டெட்ல எவ்வளவு இருக்கிறாங்க, இதை நீங்க பாத்துக்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் இப்போ சொல்றேன். இப்போ அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னன்னு சொல்றேன். இப்போ அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ்ல எடுத்து பாத்தீங்கன்னா, இது ஈல்ட்லெஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட இப்போ ஃபர்தர் ஜஸ்ட் சே தட் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே நேரம் நம்ம மல்டி அசெட்ஸ்லயும் ஐ ஜஸ்ட் டேக் போத் இன்புட் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம குவாண்ட் பார்த்துக்கலாம். குவாண்ட் சொல்லிட்டு நான் ஈல்ட்லெஸ் போறேன். ஏன் குவாண்ட் சொல்லணும்னு பாத்துக்கிறேன். நான் குவாண்ட் பாத்தீங்கன்னா வெரி அக்ரெசிவான ஒரு ஃபண்டு, வெரி அக்ரெசிவ். கேஷ் பொசிஷன்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க, ஆனா இப்போ கேஷ் பொசிஷன்ஸ் ஜாஸ்தி எடுக்க ட்ரை பண்றாங்க. குவாண்டோட பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இதை எடுத்து பாத்தீங்கன்னா ஈல்ட்வைஸ் டைனமிக் அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா கேஷே கிட்டத்தட்ட அவங்க எவ்வளவு இருக்கிறாங்க, 27% கேஷ் வச்சிருக்காங்க. வெரி அக்ரெசிவ் ஃபண்ட், ஆனா 27% கேஷ் வச்சிருக்காங்க. எப்பயுமே இருக்கிற மாதிரி ஈல்ட்வைஸ் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அவங்க ஈல்ட்வைஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா 80% தே ஆர் இன்டு ஈக்விட்டி. ஸோ டிஃபரன்ஸ் வெரி கான்ட்ராஸ்ட். குவாண்ட் 65% தான் ஈக்விட்டில இருக்காங்க, ஈல்ட்வைஸ் 80%. இப்போ மார்க்கெட் நாளைக்கு திடீர்னு கரெக்ட் ஆகும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இவங்க ஜாஸ்தி கரெக்ட் ஆயிடும்னா இவங்க நெட் ஈக்விட்டி எக்ஸ்போசர், இவங்க ஷார்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க, ஷார்ட் 7% அடிச்சு வச்சிருக்காங்க ஈல்ட்வைஸ். டோட்டல் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் 70%, லாங் ஒன்லி 75% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க.
அதே நேரத்துல குவாண்ட் 65% லாங் ஒன்லில இருக்காங்க, ஷார்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்க, கேஷ் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி அட்வான்டேஜ், நீங்க டைனமிக் அசோசியேஷன் கால் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல நீங்க முதலீடு பண்றீங்கன்னா, நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார், மார்க்கெட் இறங்கினாலும் பரவாயில்ல, பயம் இல்லைன்னா நீங்க ஈடு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷர் 70 வச்சிருக்காங்க. குவாண்ட் வெரி அக்ரெசிவ். ஆனா அவங்க வந்து குவாண்ட் மாடல் பேசிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களோட மாடல் கரண்ட்லி உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் கிவிங் கம்ஃபர்ட். நீங்க குவாண்டோட முதலீட்டரா இருந்தா நீங்க குவாண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்து பாருங்க. நாட் ஓன்லி பேலன்ஸ் அட்வான்டேஜ், டைனமிக் அசெட் அலோகேஷன், அவங்களோட எல்லா ஃபண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1-2 months கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்றாங்க. இட் இஸ் நாட் வித் த இஷ்யூ தே ஃபேஸ்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தே ஹேட் சம் இஷ்யூ, குவாண்ட் இஷ்யூ. அந்த இஷ்யூனால இல்ல, அவங்க என்ன பண்றாங்க, மிட் அண்ட் ஸ்மால் கேப் இருந்தா கூட லார்ஜ் கேப் எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் தே வாண்ட் டிஃபென்சிவ் மார்க்கெட் நாளைக்கு இறங்கினா டிஃபென்சிவ். அதனால லாஸ்ட் 1-2 months குவாண்டோட ஃபண்ட்ஸே கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை. இட்ஸ் ஆல்வேஸ் நாட் ரைட் டு கம்பேர் 1 month, 2 months, 3 months டு கம்பேர் அ ஃபண்ட், பட் டு கெட் அன் ஐடியா இது மாதிரி பண்றாங்க. தேர் ஆர் ஃபண்ட்ஸ் தே கோ வெரி லாங் டு கேஷ். இப்போ இந்த ஃபண்டு பாருங்க, மல்டி அசெட்ஸ்ல இந்த ஃபண்டு, இந்த ஃபண்டோட டோட்டல் கேஷ் எடுத்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வச்சிருக்காங்க. குவாண்ட் மல்டி அசெட்ஸ்லயும் 23% கேஷ் வச்சிருக்காங்க, அவங்க தான் ஹையஸ்ட் கேஷ்லயே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஐசிசி ப்ரூ மல்டி அசெட்ஸ் 13.7% கேஷ் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒயிட் ஓக் 13.4%, மீதி எல்லாம் சிங்கிள் டிஜிட் கேஷ் ஹோல்ட் பண்றாங்க. இப்போ நீங்க முதலீடு பண்ண போறீங்க மல்டி அசெட்ஸ்ல, இல்ல இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இந்த கேஷ் பொசிஷன்ஸ் எடுத்து பாருங்க. யார் கேஷ் பொசிஷன்ஸ் அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் டிஃபென்சிவா இருக்கும். இல்ல மார்க்கெட் ஏற போறதுன்னா நம்ம கொடுத்துருக்க லிஸ்ட்ல யார் ஜாஸ்தி ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்குன்னா அவங்கள்ட்ட போய்க்கலாம். இல்ல ஆல்டர்னேட் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈக்விட்டி பொசிஷன் இருக்காங்க ஆனா ஷார்ட் இருக்காங்க. அதாவது ஷார்ட்னா என்னன்னா, நாங்க ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ வித்து வச்சிருப்பாங்க, மார்க்கெட் இறங்கினா எனக்கு டிஃபென்சிவ் வேணுங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஈக்விட்டி ஜாஸ்தி இருந்தாலும் ஓகே. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ ஈடுவேஸ் 80% ஈக்விட்டில இருக்காங்கன்னா, ஷார்ட் 15% இருக்காங்கன்னா, அவங்களோட ஆக்சுவல் ஹோல்டிங்ஸ் 73% ஈக்விட்டினா, ஆக்சுவல் ஹோல்டிங்ஸ் 73 - 15 பாத்தீங்கன்னா 62% தான் ஈக்விட்டி வச்சிருக்காங்க. ஈக்விட்டி 62% ஹெட்ஜ் பண்றாங்க. மார்க்கெட் இறங்கினா எனக்கு டிஃபென்சிவ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க மார்க்கெட் ரிஸ்க் எடுக்கிறதுனால ஈக்விட்டி ஹையா இருந்தா ஷார்ட் எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். ஷார்ட் வந்து 15%, 20%. ஷார்ட்னா என்ன, நம்மள்ட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ வித்து வச்சிருது, இறங்கினா நம்மளுக்கு டிஃபென்சிவா இருக்குன்றது. ஸோ அது மாதிரி பண்ணி வைக்கிறதுனால போர்ட்ஃபோலியோ மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது டிஃபென்சிவா இருக்கும். அப்போ நீங்க ஒரு முதலீட்டாளர், அதிக அளவில் நான் ரிஸ்க் எடுக்க விருப்பப்படலை, ஆனா மார்க்கெட்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்ல எனக்கு வந்து மார்க்கெட் இறங்கும்போது எனக்கு பணம் இறங்கக்கூடாது, மார்க்கெட் இறங்கினப்புறம் நான் ஒன்னா டிசிஷன் எடுத்து எக்ஸிட் லோட் இருந்தா கூட பரவாயில்ல மாத்தின்னு போறேன், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா கூட பரவாயில்ல. தெர் ஆர் ஃபண்ட்ஸ் லைக் யூடிஐ மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து 1 month மாத்திட்டாங்க. இப்போ வந்து எக்ஸிட் லோட் 1 month மாத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ல கூட நீங்க எடுத்துட்டு 1 month எப்படியோ ஒரு நேரத்தில் கரெக்ட் ஆகுது, 1 month, 2 months, 3 months, 4 months மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா அதை வித்துட்டு நீங்க ஏதோ உங்களோட அசெட் அலோகேஷன் என்ன பொசிஷன் இருக்கோ அதுக்கு மாற்றத்துக்கான சாத்தியம் இருக்கு. அப்போ உங்கள்கிட்ட லம்சம் இருக்கு, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இதுதான் உங்களோட ஆன்சர். கேஷ் பொசிஷன், ஈக்விட்டி பொசிஷன், ஷார்ட், இந்த மூணுத்தையும் நீங்க உட்காந்து கிளாரிஃபை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அப்போ அந்த மாதிரி ஃபண்டை நீங்க செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணலாம். சார் நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப டஃபா இருக்க மாதிரி இருக்கு, எங்களுக்கு யாராவது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல அப்படின்னா நீங்க உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகலாம். அது இல்லாட்டி எங்க கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்க எங்க ஸ்டாஃபை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லம்சமா இன்வெஸ்ட் பண்ணா எந்த மாதிரி காம்பினேஷன் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எது இன்வெஸ்ட் பண்ணணும் உங்களுக்கு கைட் பண்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு சுவையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ல போட்டதுனால இந்த வீடியோ போட்டுருக்க மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணா கமெண்ட்ல போடுங்க. சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட் டாக்ஸ் பிளான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, திருப்பி கேட்கறீங்க. அது ஆல்ரெடி வீடியோ இப்பதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட்ல டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்கோம், அதை பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைடு ஃபைனான்சியல் பிளானர், ஃபவுண்டர் மை அசெட்ஸ் கன்சல்டேஷன், சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுவையான வீடியோவில் மீண்டும் ஒரு மாதிரி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.